நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்திருப்போம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட்ங்கிற வேர்டை வந்து நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நீங்க சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு டீச்சர் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அந்த டீச்சரை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த சப்ஜெக்டை நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களோட பர்சனல் லைஃப்ல, உங்களோட செல்ஃப் லைஃப்ல ஸ்ட்ரிக்ட்ங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்களா இல்லையா, வெதர் யூ ஆர் ஸ்ட்ரிக்ட் டு யுவர் செல்ஃப், நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பேஷன் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த பேஷனையும் இந்த கோலையும் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி நீங்க அட்டைன் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிக்டா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களால வந்து ஈஸியா கோல் அட்டைன் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜி டைம்ல, இந்த டீவியேஷன் அதிகமா வரக்கூடிய டைம்ல, இந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமா வரக்கூடிய டைம்ல, ஸோ ஸ்ட்ரிக்ட்ங்கிறது நீங்க அந்த வேர்டை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரிக்ட்ங்கிற வேர்டை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயத்த ஸ்ட்ரிக்டாவே எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல் செட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரிக்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மைண்ட் செட். ஸோ நீங்க ஒரு கோல் அட்டைன் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க, நிறைய டைம் டேபிள் உங்களுக்குள்ளாடி கொண்டு வந்திருப்பீங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் டைம் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டு வரக்கூடிய விஷயம் தான். இதை எப்படி ஃபாலோ பண்றது, இதை எப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ், நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிள்ஸை உங்களால ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியலைன்னா யூ ஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் டைம். இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நீங்க வந்து வேஸ்ட் பண்ணீங்க, எந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த ஸ்ட்ரிக்ட்ங்கிற வேர்டை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறத வந்து நீங்க கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க நிறைய இடத்துல டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க கொண்டு வந்த ரூல்ஸையும் நீங்க கொண்டு வந்த டைம் டேபிளையும் உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க வந்து உங்களோட ஆக்டிவிட்டிஸை வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு மார்னிங் டைமோ ஒரு ஈவினிங் டைமோ வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட ஆக்டிவிட்டிஸை வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஒன் டேல 24 hours இருக்குன்னா நீங்க எவ்வளவு டைம் வந்து வேஸ்ட் பண்றீங்க, மொபைல்ல வந்து எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க, அன்வான்டா திங்க் பண்றதால எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க, தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இதுல ஒன் பை ஒன் நம்ம எலிமினேஷன் பண்ணணும். எலிமினேஷன் பண்ணும்போது யூ ஷுட் டேக் ஏ ஸ்ட்ராங் ஆக்ஷன். ஸ்ட்ராங் ஆக்ஷன் சொல்லும்போது அந்த ஸ்ட்ராங் ஆக்ஷனை வந்து நெக்ஸ்ட் டே நீங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கும்போது தான், உங்களுக்காக நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த எல்லா விஷயத்தையும் எலிமினேட் பண்ணி உங்களால நெக்ஸ்ட் டே ஆன்வர்ஸ் கோலுக்காக உழைக்க முடியும். இல்லாத பட்சத்துல இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எலிமினேட் பண்றதுக்கு நீங்க தயாராகலைன்னா, இந்த ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, ஸ்ட்ரிக்டா உங்களால வந்து உங்களை யூஸ் பண்ண முடியலைன்னா நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. யூ வில் ஹேவ் ஏ லாங் கேப் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்பவுமே யோசிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கோலை வந்து அட்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு, சர்டைன் டைம் டேபிள்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னா யூ ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா மாறுங்க, உங்களை நீங்க ஸ்ட்ரிக்டா மாத்திக்கோங்க. உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. எதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, எதனால உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது, 24 hours நீங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ரிக்ட்ங்கிற வேர்டை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிட்டர்மினேஷனோட நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் டேயா மாத்துறதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் நீங்க எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறதா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி போல்ட் எனஃப் டு டேக் ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச்.